விஜய் வந்தா ஆப்பு தான் உங்களுக்கு. இந்த வாட்டி விஜய் வரணும் உங்களுக்கு ஆப்பு, பெரிய ஆப்பு வைப்பாரு வாங்க. என் புள்ளியாவும் இருக்கேன், என் புள்ள மாதிரி தான் அவரும், நான் இல்லைன்னு சொல்ல. எங்க வீட்டுல 5 ஓட்டு அவருக்கு தான். நல்ல கவனம், அன்பு, அதாவது ஒரு பாசம், அதாவது அக்கா தவச்சு கூட பிறந்தாலும் அதை பாசமா அவர் இது பண்றாருல, அதுக்காக தான் போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. அவர் செய்வாருன்னு அவர் பணம் கொடுத்து தான் வரணும்னு அவசியமே இல்லைங்க. குடும்ப ஓட்டுன்னு சொல்றாங்க. நான் என்னன்றேன், அவர் தாலி குத்துதான் எலெக்ஷன் வரணும்னு இல்லை, அவர் காசு குத்துதான் வரணும் இல்லை. அவர் சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சாலே வந்துடும் ஓட்டு அவருக்கு. சிரிப்பு சிரிச்சாலே ஆமா, அவர் ரசிக. ஆமா, என்ன விஜய் ஆமா பண்ணா போதும், ஒரு நிமிஷத்துக்கு அதான் சொல்றேன், அது மாதிரி தான் சொல்றேன். அவர் சிரிச்சு மக்களிங்கிட்ட கையெழுத்து கும்பிட்டாலே போதும், ஓட்டு வந்துடும். இவர் நகை குத்து தான் ஓட்டு வரணும் அவசியமே கிடையாது விஜய்க்கு. விஜய்க்கு வந்து நல்ல குணம், நல்ல எண்ணம் இருக்குது, அதனால அவர் கண்டிப்பா கடவுளை அவர் வர வைப்பாரு. அது முதல்ல இவங்கலாம் வந்து விஜய் வரக்கூடாது. வர மாட்டாரு. ஆனா அவருக்கும் கொஞ்சம் ஓட்டு யாருக்கு போடுவாங்க? விஜய்க்கு தான் போடுவோம். நானும் விஜய்க்கு தான் போடுவேன். சொல்லிட்டியா? அப்படியே கொஞ்சம் தீர்ப்புங்க, அந்த மைக்க விஜய்க்கு தான் போடுவாங்க. விஜய்க்கு தான்ப்பா எங்க ஓட்டுலாம். ஆமா, அவ்வளவுதான்ப்பா. ஒரு 4-5 ஓட்டு இருக்கு. எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்குது, 4 ஓட்டு எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்குதுப்பா. முதல்ல வந்து விஜய்க்கு தான் போடுவோம். இல்லை இதே திமுக கோட்டைன்றாங்களே, வட சென்னையெல்லாம் ஃபுல்லாக திமுக தான் ஜெயிக்கும், வேறு யாரும் ஜெயிக்க முடியாதுன்றாங்க. அது அவங்களா முடிவு பண்ண எப்படி? மக்கள் முடிவு பண்ணனால. இதுவரை அப்படி தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. சென்னைனாலே திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. என்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்துச்சு? இல்லை இதுக்கு முன்னாடி வரையும் அப்படி தான் ஜெயிச்சுட்டு வந்து. என்னைக்கு 5 வருஷமா ஜெயலலிதாவம்மா கொண்டுட்டு ஜெயிக்கிறாங்க. அந்த அம்மா இருக்கும்போது ஜெயிச்சாங்களா? எதிர்ப்பு வர தானே செஞ்சிச்சு. அதுதான் சொல்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க 1000. திமுகவோட கோட்டை விஜய் இங்கே வேற எங்கன்னா என்ன கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, சென்னையில் நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. விஜய் சென்னையில நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு எல்லா இடத்துலயும் ஜெயிப்பார். எல்லா மக்களோட சென்னையில தான் அதிகமாக ஜெயிப்பார். அவர் வந்தாலும் இந்த நாட்டுக்கு என்ன செய்யறாருன்னு தெரியணும்ல. ஒருத்தரா ஜெயிச்சிருந்தா அவரையும் ஒரு சான்ஸ் கொடுத்தா அவரும் வந்து ஜெயிக்கணும்ல. இல்ல பக்கத்துலேயே பக்கத்து தொகுதி வந்து மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி. ஆமா, அதுக்கு பக்கத்து தொகுதியிலே இவர் நிற்கிறாரு. அங்க அவர் தானே எப்போதுமே வெயிட் காமிப்பாரு கொளத்தூர்ல. வாய்ப்பே கிடையாது. அது பக்கத்துல தானே போட்டி போடுறாரு. பாதி ஓட்டு வரணும். அவர் வந்து வருவார், கண்டிப்பா விஜய் தான் வருவார். வரலனாலும் பாதியாவது வருவார். கடவுளே, ஒரு 10 பேரை கேட்டா 8 பேர் விஜய்ன்றாங்க. ஓட்டு போடும் போது போடுவாங்களா இல்ல இப்ப சொல்றதோட சரியானு தெரியல. சொல்றாங்க. எங்க வீட்லயே 5 ஓட்டு இருக்குதுங்க, நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். நடக்கிறத தான் சொல்லுவாங்க. எங்க வீட்லயே 5 ஓட்டு இருக்கு. இப்ப திமுக வந்து ஓட்டுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வைங்களா, அப்ப என்ன பண்ணுவீங்க? காசு யாருக்கு தேவை? அவங்க கிட்ட காசை வாங்கி இவருக்கு போட வேண்டியதான். ஐயோ ஸ்டாலின் வீட்டு காசை தராங்க. யாரு காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும் அவசியமே கிடையாது. காசு கொடுத்து ஏன் ஓட்டு வாங்கணும் நான் கேக்குறேன். 2500 ரூபாய் கொடுத்து ஓட்டு இல்ல தைரியமா சொல்றீங்களே, திமுக காசு கொடுத்தா கூட நான் விஜய்க்கு தான் போடுவேன்றாங்க சொல்றீங்க. ஆமாங்க, அவங்க கொடுத்தாலும் சரி கொடுங்க சார், நாங்க விஜய்க்கு தான் போடுவோம் ஓட்டு. அப்ப ஜெயலலிதா போட்டுருந்தோம். இப்ப இத பாத்துட்டு உங்களுக்கு காசு தரலாம் என்ன பண்ணுவீங்க? காசு தரனா பரவாயில்ல. என்ன காசு தருவீங்க? இப்ப இந்த வீடியோ பார்த்து 2500 ரூபாய் உங்களுக்கு தரலன்னு வைங்களா? வேணாம், எங்களுக்கு காசு அப்படி காசு எங்களுக்கு தேவையில்லை. அப்படி காசு வாங்கியிருந்தா ஓட்டு பண்ணி 5000 கூட வாங்கல. நாங்க வாங்கல. விதவை பென்ஷன் கேட்டதுக்கு பிள்ளைங்க பேர் எடுக்கணும்ன்றாங்க. எங்க வீட்டுல சேர்த்து 5 வருஷம் ஆகுது. என்ன விதவை பென்ஷன் கேக்குறாங்க. கேட்டா எதுக்குமே இல்ல, பிள்ளைங்க வந்து எனக்கு பார்க்கல. விஜய் வந்தா அந்த சட்டம்லாம் போட மாட்டாரு. ஏழைங்க பணக்காரன் அவர் எல்லாமே ஒண்ணுதான் பாப்பாரு. விஜய் வந்தா கண்டிப்பா அவர் எல்லாமே சமபாகமா தான் பாப்பாரு. இல்ல தில்லா சொல்றீங்களே 2500 ரூபாய் கொடுத்தா கூட நாங்க விஜய்க்கு தான் 5 ஓட்டு போடுவோம் அப்படின்னு. ஆமா, இது என்ன அவர் கேட்டா கேட்டு போட்டோம் கேட்கணும். எனக்கு அதை பத்தி பயமே இல்லை. என்ன அவர் வந்து இப்ப வந்து என்னங்க இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப அது துட்டு கொடுத்து தான் ஓட்டு பண்ணணும் அவசியமே கிடையாது. எதுக்கு நாங்க அவருக்கு இது பண்ணோம்? பஸ் ஃப்ரீயா விட்டோம் அது நாங்க என்ன காரி மூதிக்கிறோம்? பஸ்ஸுக்காரன் என்ன காரி மூதி வைக்கிறோம் தெரியுமா? பொம்பளைங்களுக்கு ஃப்ரீயா விட்டுட்டு இவளுங்க உட்காந்துன்னு வராளுங்க அப்படின்னு கேவலமா பேசுறானுங்க. அதெல்லாம் ஆமா, இதெல்லாம் சொன்னாதானே அது தெரியும். நல்லா பேசுற நீ, நல்லா கலைஞருக்கு பார்த்து ஒரு 3 சப்போர்ட், ரொம்ப சப்போர்ட். இந்த வாட்டி விஜய் வந்தா ஆப்பு தான் உங்களுக்கு. இந்த வாட்டி விஜய் வரணும் உங்களுக்கு ஆப்பு, பெரிய ஆப்பு வைப்பாரு வாங்க. பஸ்ல போறாங்க,
ஒரு பஸ்ஸில் போகிறோம் இப்போ ஆம்பளைங்க ஏறுறாங்க ஜென்ஸு சீட்டில் உட்காடுறாங்க பொம்பளைங்க அதை எவ்வளோ கேவலமாக பேச தெரியுமா? நீங்கள் டிக்கெட்டு வாங்கினு திம்புரா உட்காந்து வரீங்க, நாங்கள் நின்று வரேன்றாங்க. ஏந்திருங்கம்மா, நாங்கள் உட்காருனா முடிஞ்சு போச்சு. அதுக்காக உங்கள் குத்தாம்பார் உங்களுக்கு ஃப்ரீயா அவனுக்கு இவரையே அவங்க அசிங்கப்படுத்துறாங்க. அப்புறம் இவர் ஃப்ரீயாக விட்டுனா புரியுதுண்ணா பொம்பளைங்களுக்கு. அது 1-2 தான். அப்புறம் டீலக்ஸா போட்டு தாலியா இருக்கிறான். டீலக்ஸ் அதில் பஸ்ஸே சரியா வரதில்லை, ஃப்ரீ வண்டி. இவர் சொல்றாரு நான் வந்தா நல்லா எல்லாம் தலைக்கீழே மாற்றி பண்ணுறாரு. என்னத்த மாற்றுவாரு? ஒன்றையும் கிடையாது. யாருக்கா? சாலினி விஜய் சொல்றானே உலகத்துக்கு தாலி கொடுத்துட்டாங்க. நான் என்னன்றேன், அவரு தாலி குத்துதா எலெக்ஷன் வரணும்னு இல்லை, அவர் காசு குத்துதா வரணும் இல்லை. அவர் சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சாலே வந்துடும் ஓட்டு அவருக்கு. சிரிப்பு சிரிச்சாலே ஆமா அவர் ரசிகா. ஆமா என்ன ரசிக்கிறாரு. விஜய் ஆமா பண்ணா போதும் ஒரு நிமிஷத்துக்கு. அதான் சொல்றேன், அது மாதிரி தான் சொல்றேன். அவர் சிரிச்சு மக்களிங்கிட்ட கையெழுத்து கும்பிட்டாலே போதும், அவர் ஓட்டு வந்துடும். இவர் நகை குத்துதான் ஓட்டு வரணும் அவசியமே கிடையாது விஜய்க்கு வந்து நல்ல குணம் நல்ல எண்ணம் இருக்குது. அதனால அவர் கண்டிப்பா கடவுளை அவர் வர வைப்பாரு. அது முதல்ல இவங்கெல்லாம் வந்து விஜய் வரக்கூடாது. இப்போ உனக்கு விஜய் ஓட்டு வர மாட்டாரு. ஆனா அவருக்கு கொஞ்சம் ஓட்டு யாருக்கு போடுவாங்க? விஜய்க்கு தான் போடுவோம். நானும் விஜய்க்கு தான் போடுவேன். சொல்லிட்டியா? அப்படியே கொஞ்சம் தீர்ப்புங்க அந்த மைக்க விஜய்க்கு தான் போடுவாங்க. விஜய்க்கு தான்ப்பா எங்க ஓட்டுலாம். ஆமா. அவ்வளவுதான்ப்பா. வீட்லயே ஒரு 4-5 ஓட்டு இருக்கு. எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்குது. 4 ஓட்டு எங்க விஜய்க்கு வீட்டுல தான். 5 ஓட்டு இருக்குதுப்பா. முதல்ல வந்து ஜெயலலிதா போட்டுருந்தோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இப்போ யாருக்கு போட போறீங்க? இந்திரா காங்கிரஸ் போட்டா பிள்ளைல. இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு போட்டுட்டு இருந்தீங்க? ஸ்டாலின் தான் போட்டாங்க. சாலினிக்கு தான் போட்டேன். பொட்டலைக்கும் போட்டிருப்பா, எம்ஜிஆருக்கும் போட்டிருப்பா. அவருக்கு இந்த முறை விஜய்க்கு போடுறேன் அப்படின்றீங்க. ஆமாப்பா. விஜய் ரசிகர்ன்றதுனால அவருக்கு தான் நாங்களும் விஜய் தான் போடுவோம். சரி, ரசிகர்கள்லாம் கிடையாதா? மாத்தி ரசிகர்ன்றதுனால இல்ல, அவனோட நல்ல கவனம் அன்பு, அதாவது ஒரு பாசம், அதாவது அக்கா தவச்சு கூட பிறந்தாலும் அதை பாசமா அவர் இது பண்றாருல, அதுக்காக தான் போடுறோம். வேற ஒன்றும் இல்லை. அவர் செய்வாருன்னு அவர் பணம் கொடுத்து தான் வரணும்னு அவசியமே இல்லைங்க. குடும்ப ஓட்டுன்னு சொல்றாங்க. அவர் பணம் கொடுத்து தான் எலெக்ஷன் வரணும்னு அவசியமே இல்லைங்க. நான் பேசுறேன். அவர் அன்பாலேயே வர வச்சிடலாம் எல்லாரையும், தெரியுமா? இந்த அளவுக்கு விஜய் ரசிகர் கூட இவ்வளவு பாசமா விஜய் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க என் நீங்க? புள்ளியாவும் இருக்கா, என் புள்ள மாதிரி தான் அவரும். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்போ என் பிள்ளைங்க இருக்குதுல, என் பிள்ளைங்க கூட அவங்க கட்சி தான், விஜய் கட்சி தான். ஆனா இப்போ எங்க வீட்டில் 5 ஓட்டு அவருக்கு தான். எங்க பிள்ளைங்களும் அது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆமா, ஓட்டெல்லாம் அவருக்கு தாங்க போடுவா. யார் துட்டு கொடுத்தாலும் யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். யாரும் எங்களுக்கு துட்டம் தர வேணாம். துட்டை யாருங்க ஆளை பார்த்து துட்டு கொடுப்பாங்க? எங்களுக்கு தான் கொடுக்குறாங்க தெரியுமா? சொல்லு, எங்களுக்கெல்லாம் அவங்க கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். ஓரமாக ஓட்டை போட்டு வந்துன்னே இருப்போம். ஓட்டா நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். ஏன்னா சென்னைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பெரம்பூர்ல நிக்க போறாரா? நிக்கட்டும். எத்தனை லட்சம் ஓட்டு வாங்குவார்னு நினைக்கிறீங்க? மொத்தம் 3 லட்சம் ஓட்டு இருக்கு அந்த தொகுதியில. 3 லட்சம் ஓட்டு இருக்கு. எவ்வளவு ஓட்டு வாங்குவார் அதுல அவரு? ஒரு 2 வாங்கலாம். ஒரு 2 வாங்கலாமா? 2 லட்சம் ஓட்டு சொல்றீங்களா? இல்ல பாதினாச்சும் வரும் அவருக்கு. ஒரு 1.5 வரும். அந்த காலத்துலயே இருக்காங்க. பாதி வரும். அவருக்கு எவ்வளோ நாள் காணவோ இதில் வந்து உட்காரணும், எலெக்ஷனில் இருக்கணும்னு. அதனால இது வருவார் கண்டிப்பாக. விஜய் தான் வருவார். இனிமேல் விஜய் வந்து வண்டி டீலக்ஸ்லாம் புதியாக விட்றாங்க. நாங்கள் பார்த்தா அதெல்லாம் கூட நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனாலும் வருவார் கண்டிப்பாக. இந்த வாட்டி எல்லாமே ஆமாம், அவருக்கு எல்லாமே பசங்க, காலேஜ் படிக்கும் பசங்க எல்லாமே அவருக்கு தான். எல்லாமே வயசு பசங்கெல்லாம் அங்கே தான் போடணும்னு சொல்லுங்க. அவர் இதை செய்யணும் அதை செய்யணும்னுலாம் இல்லை. அவர் செய்யும் போது செய்யட்டும். இப்போ ஓட்டு யாருக்கு? அவருக்கு தான். எதிர்ப்பு கட்சி இல்லாமல் இருக்குல்ல, அதனால அவரை தேர்ந்தெடுப்பாங்க.